இனி அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு டிராவல் வழி நெடு நிறுத்தி நிறுத்தி போலாம். எங்கடா போறிய இங்க போல குற்றாலத்துக்கு வண்டி ஓட்டுனா குற்றாலத்துக்கு போய் பழைய குற்றாலம் ஓல்டு ஃபால்ஸ். முன்னாடி அப்போ இதுதான் குற்றாலம் சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது குற்றாலம் இல்லாம மாறிட்டு. இது எப்படி சமைப்பா அவிச்சு எடுப்பாங்களா எப்படி? அது மாதிரியா? ஓகே ஓகே. நயன்தாரா போட்டோ போட்டானால எடுத்து வைக்க, இல்லன்னா எடுத்து பாத்துட மாட்டேன். எத்தனை பேரை பாத்துருவோம். குற்றாலத்துக்கு குளிக்க வருவா, நாங்க ஃபேஸ் வாஷ் பண்ண வந்தோம். ஃபேஸ் வாஷ் பண்ணாதான் உங்களுக்கு இது சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். 35 கிலோமீட்டர் குற்றாலத்துக்கு. இனி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் 35 கிலோமீட்டர் டிராவல். இனி அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு டிராவல் வழி நெடு நிறுத்தி நிறுத்தி போலாம். எங்கடா போறிய சரி எங்கேயும் போட்டு நம்ம இனி 35 கிலோமீட்டர் பீஸ்ஃபுல்லான டிராவல். கூழ் குடிக்குமா இல்ல அங்க போறவள்ள இருக்கம்பா. பாத்தீங்கன்னா பழைய குற்றாலம் புது குற்றாலத்துக்கு வந்து இங்க இருந்து இன்னும் 5.4 கிலோமீட்டர் 4.8 கிலோமீட்டர். இப்ப இல்ல ஆஃப் பண்ணல. இங்க நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா புது பழைய குற்றாலம். இடிச்சு தூக்கிறால முன்ன போறவேல பாப்பா. இங்க போல குற்றாலத்துக்கு வண்டி ஓட்டுனா குற்றாலத்துக்கு போய் இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பழைய குற்றாலத்துக்கு. இந்த இடத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. குற்றாலம்னாலே நம்ம பாட்டு ஆஃப் பண்ணல, காப்பி ரைட் உலகு. இப்ப இடிச்சு தூக்கிடும், நீங்க ஒதுங்க வேண்டாம்ண்ணா. போல வண்டியை குடல பார்க்கிங் உண்டா? 50 ரவுடு. இப்ப நம்ம இங்க என்ட்ரி ஆகும் 50 ரூபா. காருக்கு மட்டும் 50யா? இல்ல இல்ல பழைய குற்றாலத்தை பார்த்துட்டு இதே வைப்புல புது குற்றாலத்துக்கு போறோம். அது என்ன குளிக்க இங்கதான் நல்லா இருக்கும். அப்ப அங்க நல்லா இருக்காது, அதோட இது நல்லா இருக்குமா? சரி போய் பாப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 47 ரூபா. அது என்ன 47 ரூபா? 40 7 ரூபா சிப்ஸுக்கு. அது என்ன ஜீப்பு ஜிஎஸ்டில பாக்குறது? காரு சுமோ ஜீப் எல்லாத்தையும் 40 தான். அப்ப ஜிஎஸ்டி 12 மணி வரை என்ட்ரி இருக்காம்ப. 12 மணி வரை இங்க என்ட்ரி உண்டா? சூப்பர். இங்க போற வழில இந்த இயற்கை எழில் மிக இடத்தை நீங்க ரசிச்சுட்டே போலாம். அங்கே தலையை கொண்டு வாங்க மாத்துல இயற்கையான இந்த இடத்தை நீங்க ரசிச்சுட்டே. மலிப்புல இதான் பாத்துட்டு வந்து லைசன்ஸ் வச்சிருக்கியா நீ இதுக்கு? அங்க போனது இங்க பயந்து நிறுத்தி இறங்கி ஓடிடுவாரு. எங்க போற? நிறுத்து போல இவன் நிறுத்ததில்ல. அதுல அவனை போதில்ல. எங்க பார்க் பண்ணிட்டோம். ஆனா முன்ன நிறுத்த அந்த காருக்கு முன்ன பார்க்கிங் வருமா? நீ பாத்துக்க கண்ணாடியே ஒரே வளத்துல வளைஞ்சிடாது. இதுல ஓடு கொஞ்சம் கூட முன்னவா. ஸ்ட்ரைட் அவுட். நடந்து போனோம் தண்ணிக்கு. நடந்து போன மாதிரி 1 கிலோமீட்டருக்கு மேல நடக்கணுமாங்க. அவரு அப்ப சின்னதான் ஆட்டோ பிடிப்பான்னு நினைச்சானு. ஆனா நம்ம அதோட மேலமே நடப்போம். 1 கிலோமீட்டர். அது அவரு யார்கிட்ட கேட்கணும்னா வயசானவங்கள்ட்ட கேட்கணும். 1 கிலோமீட்டர் நடக்கணும் ஆட்டோ பிடிக்க அப்படின்னு சொல்லணும். இங்க வந்து நம்ம மாங்காய் அது எல்லாமே வாங்கிட்டு போலாம். என்ன வாங்கலாம்? வாட்டர்மெலன் டேஸ்ட் இருக்குமா? டேஸ்ட் இருக்கும்ல. வாங்க வாங்க. எவ்வளவு ரூபா இது? 1.20 ரூபா. இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னாச்சி பழம், வாட்டர்மெலான், மேங்கோ, அன்னாஸ் இது எல்லாமே இருக்கும். 2 மாங்காய், ஒரு அன்னாசி பழம்.
நாங்கள் பாத்தீங்கன்னா 3லயும் ஒவ்வொன்று வாங்கியாச்சு. அண்ணாச்சி பழத்துல ஒண்ணு, மாங்காயில ஒண்ணு, நாளெண்ண வாங்கினால நாளெண்ணத்துக்கு வாங்கியாச்சு. பாத்தீங்கன்னா பழைய குற்றாலம் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். ரொம்ப தூரம்லாம் அப்படிலாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நடந்து வந்தா கூட நடந்து வரலாம். இதுதான் பழைய குற்றாலம். மேல தண்ணி வருது, ஓரளவுக்கு தண்ணி வரதான் செய்யுது, முக்கெல்லாம் சொல்ல முடியாது, தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வரதான் செய்யுது. இங்க கடை தான், எந்த கடையுமே எல்லா கடையும் பூட்டி கிடக்கு. இது ஐந்தறி கிடையாது, அது குற்றாலத்து சைடு வாக்குல மேல போகும். ஓல்டு ஃபால்ஸ். இங்கே குரங்க வேறு கணக்கு ஜில்லிய குரங்கா சும்மா வந்துருக்கு பேக தூக்குது. சும்மா இருக்கணும் கிட்ட, அடுத்த பைய பேக தொடணும். இங்கதான் ஒருக்கா அந்த தண்ணி நிறைய வந்து நிறைய இழுத்து இழுட்டு போச்சுலால பழைய குற்றாலத்துல. இந்த வழியெல்லாம் இழுத்து இழுட்டு போவோம், இதுல எல்லாம் ஒருத்தர் இழுத்து இழுட்டு வரும். இங்கதான் அது இங்கதான். இதுல எல்லாம் நடந்து வருவோம், இழுத்து இழுட்டு வரும். இந்த சைட்ல எல்லாம் என்ன பிடிப்பாங்க. அது இங்கதான் பழைய குற்றாலத்துல இடையில தண்ணி பெருக்கு எடுத்து ஓடிச்சு. அங்கதான் இப்ப நம்ம இருக்கோம். அந்த கிளிப்பு கிடைக்கல, கிடைச்சா ஆட் பண்ணி. இப்போ வந்து நார்மலா தான் இருக்கு. குளிக்க எல்லாம் சூப்பரா ஸ்பாட்லாம் விட்டு நீட்டா தான் அங்க இருக்கு. பெரிய அளவுக்கு மொக்கம் சொல்ல முடியாது. நீங்க குளிக்க வரலாம், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்தோட அப்படி வந்து குளிச்சுட்டு போகலாம். இதுல முன்னாடி ஒரு தொட்டி மாதிரி இருக்கு, இங்க வந்து நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு ஆறு மாதிரி போகுது எனக்கு. இது மிக பெரிய ஆழமா இருக்கு. இதுக்கு அப்புறமா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அங்கிருந்து விழுந்து தண்ணி இதுக்கு அப்புறம் அப்படி கீழே ஓடி போகுது. இந்த கேப்பு தான் உண்மையிலே வேற லெவலு. ஒரு இது மாதிரி இருக்கு, அட்டப்பு மாதிரி ஒரு கேப்பு. திஸ் இஸ் த பழைய குற்றாலம், ஓல்டு ஃபால்ஸ். முன்னாடி அப்போ இதுதான் குற்றாலம் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது குற்றாலம் இல்லாம மாறிட்டு. ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க இந்த குற்றாலத்துல கிளம்பிட்டோம். நல்லா ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா வந்து குளிக்கலாங்க. நாங்க ஆனா குளிக்கல, ஏற்கனவே காலில எல்லாம் அங்கெல்லாம் குளிச்சனால நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் 3 தடவை கிட்ட குளிச்சாச்சு. இனி லாஸ்டா ஃபைனல் குற்றாலத்துல குளிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. அங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. அங்க எல்லாம் இருந்ததுன்னா அங்க குளிச்சுட்டு போவோம், இல்லைன்னா அப்படி கிளம்ப வேண்டியதான். இனி குற்றாலம் அடுத்தது. நடந்து கொஞ்சம் வாரமா இருக்கு, ஆனா ஓகே. ஆனா என்ன தெரியுமா, இங்க ஒரு மிஸ்டேக்கு, நமக்கு வண்டிக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. காருக்கு 50 ரூபா வாங்கினதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு விட்டுருக்கலாங்க. இங்கேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம், இங்கேயே நிறைய வண்டி பார்க்கிங் இடம் எல்லாம் இருக்கு. ஆனா இவனும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோல நம்ம வர மாதிரி இருக்கு அமௌண்ட் கொடுத்து. அதுக்கு இதுக்கு 50 ரூபா வாங்கணும் அங்க கீழே. அது மட்டும்தான் இங்க ஒரு மிஸ்டேக், மற்றபடி நல்லா இருக்கு. ஓகே, ஃபால்ஸ் ஓகே தான், வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலத்துக்குள்ளாடி என்ட்ரி ஆக போறோம். போறோம் 50. இங்கேயும் காருக்கு பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் 50. காருக்கு 50, பைக்குக்கு 20. அப்புறம் பாத்தீங்கன்னா கார்கள் 70. அது என்ன காரில் 70? 5 இருக்கைக்கு மேல் இருந்தால் 70. இனோவா அதில் எல்லாம் வந்தீங்கன்னா 70 ரூபா கொடுக்கணும். வேறு நார்மல் காரில் வந்தீங்கன்னா 50 ரூபா. அனைத்து வகையான வேன் பஸ்ஸுக்கெல்லாம் 100 ரூபா அந்த மாதிரி இருக்கு. இது கிட்ட வரைக்கும் போகலாம், இது மேலே வரைக்கும் போகலாம். இதுக்கு மேலே தான் 5 வாட்டர் ஃபால்ஸும் உண்டு. இதுக்கு மேலேயா? குற்றாலத்துக்கு மேலே தான் அங்கேயும் போகலாம். குற்றாலத்துல பாத்தீங்கன்னா இங்க நிறைய கடை எல்லாம் இருக்கு. ரோட்டு வீடியோல நிறைய கடை, சாதனம் அதெல்லாம் வேணும்னா நீங்களே வாங்கிக்கலாம். குற்றாலத்துக்கு ஃபைனலி ரீச். இங்க டீ காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அப்படி நீட்டா நீங்க குற்றாலத்தை சுத்தி பார்க்கலாம். இப்படிதான் போடுவோம். கோயில் எல்லாம் அங்க இருக்கு. இது என்ன கிழங்கு? இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிழங்கு எல்லாம் இருக்கா, என்ன கிழங்குன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. மாஸ்க்கு இங்க வாங்கணும், எனக்கு காணும் வாங்க வேண்டியது. இங்க வந்து பாருங்க, இது ஒரு பெஸ்ட். இதுல என்ன எடுத்தாலும் 10 ரூபா.
ஆமா இதான் குற்றாலம். குற்றாலத்துல இருந்தா ஐ லவ் குற்றாலம் இருக்காம வேற எப்படிலாம் இருக்கும். இங்க எல்லாம் இது என்னது ஈஞ்ச அந்த இதெல்லாம் போட்டு நீங்க குற்றாலத்துல குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? இது என்ன கிழங்கு? மொடவெட்டா. இது எப்படி சமைப்பா? அவிச்சு எடுப்பாங்களா எப்படி? அது மாதிரியா? ஓகே ஓகே. அப்பதான் நீ வாங்குவ. நயன்தாரா போட்டோ போட்டானால எடுத்து வைக்க, இல்லன்னா எடுத்து பாத்துட மாட்டேன். எத்தனை பேரை பாத்துருவோம். அதுக்குதானே அப்படி வச்சிருக்குது. இது குற்றாலம்ல இன்னும் இது ஒண்ணு வீடியோ எடுப்போம் கரெக்டா இருக்கும். ஐ லவ் குற்றாலம். சரியான வெயில், அதான் ஈவினிங் வரணும்னு சொல்லி பீஸ்ஃபுல்லா இருக்கும். கோல்டு கலர்ல எழுதி வச்சிருக்காங்க. நைட் வந்தோம்னா லைட்டிங்கோட செம்மையா இருக்குன்னு தோணுது. குற்றாலத்துல இருந்து பாஞ்சு அங்க வரைக்கும் தண்ணி போகும். தண்ணி வந்து இப்போ நார்மலா தான் வருது, பெருசா எல்லாம் தண்ணி இல்லை. ஓரளவுக்கு நார்மலா குளிக்க தக்கன தண்ணி வருது. இப்படி வந்தாதான் குளிக்கலாம் அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுக்கும் குளிச்சுட்டு போகிறது நல்லா இருக்கும். குற்றாலத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு புரண்டு தண்ணி வரும்போதெல்லாம் இதெல்லாம் பயங்கரமா தண்ணியா இருக்கும். இப்ப வந்து நார்மலா வருது தண்ணி. ஆனா நிறைய தண்ணி வந்ததுன்னா இங்க எல்லாம் நிக்கவே விட மாட்டாங்க. அலோடம் கிடையாது. இங்கே உண்டு, இதுதான் அதே மாதிரிதான் இந்த சைடு. ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, மழை டைம் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் குளிக்க விட மாட்டாங்க. மழை நிறைய தண்ணி நிறைய வரும் அப்படின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா லாக்கர் ரூம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பொருள் எல்லாம் நீங்க கொண்டு வர பேக், உங்க துணி அதெல்லாம் வைக்கணும். இங்க லாக்கர் ரூம், துணி எல்லாம் வாங்கினா துணி எல்லாம் சிற்பங்களா? ஆமா ஆமா, குளிக்க இடத்துல சிலை சிலை அந்த இதெல்லாம் இருக்கு. பைசா குளிக்கும் போது மிஸ் ஆகி பைசாவில் வந்துருக்கோம், அதெல்லாம் எடுப்பாங்க. எடுத்தாதான் அங்க ப்ராஃபிட். திடீர்னு தண்ணி வந்தா அடி தூக்கி சொல்லிட்டு போகும். என்ன தெரியாது, இங்க லோக்கல் பீப்புள்ஸா இல்ல வேற வேணுமா குளிக்க வந்தவங்களா? லோக்கல் என்ன தேடியாவன்னு தெரியல. ஆனா என்ன கடன் தேடி கிடைக்காது தண்ணிக்குள்ள இருந்து. பைசா எல்லாம் சைட்ல எடுத்து போட்டுருக்கேன். பைசாவை தேடிது அவனை குளிக்கும் போது இங்க உள்ள பைசா எல்லாம் அவனை லோக்கல் பீப்புள் அதோடு உள்ளோடு பூண்டு வருவாங்க. போட மாட்டாங்க. அவன் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? பைசா தேடியானு. ஆமா, நீ குளிக்கும் போது போடிய பைசா அதெல்லாம் அவனுக்கு ப்ராஃபிட். எதுவும் இந்த கோல்டு எதுவும் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இங்க எடுக்க மாட்டானு. கோல்டு எல்லாம் இங்க எடுப்பான். கோல்டு விழுந்துன்னா அவங்களே விடுவாங்கல்ல. முன்னாடி செயின் விழுந்தாங்க எப்படியா நீங்களே குளிச்சு சாடி எடுப்பேன். கோல்டு எல்லாம் அடிக்க எடுக்க மாட்டானே. இங்க ஒருத்தன் ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டிய ஓடி போறான். ஃபேஸ் வாஷ் பண்ணா மோஸ்டம் கிடைக்கும். நீதான் சென்று வந்தேன். ஒன்னும் எடுக்கல, ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம். இது எங்க ஃபேஸ் வாஷ் பண்ணா குற்றாலத்துக்கு குளிக்காரோ. நாங்க ஃபேஸ் வாஷ் பண்ண வந்தோம். ஃபேஸ் வாஷ் பண்ணாதான் உங்களுக்கு இது சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். அதனால போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. குற்றாலத்தை பினிஷ். பாத்தீங்கன்னா திங்ஸ் 100 rupees. இவ்வளவு பாதாமும் பாதாம் பருப்பு, அந்த சின்ன வயசுல பள்ளி மிட்டாய் எல்லாமே இருக்கு. ஐ லவ் குற்றாலம் அது எதா இருக்குன்னா வாங்கி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மரத்துல இருந்தது. இது கொசுபத்தி ஸ்டாண்டா? கொசுபத்தி ஸ்டாண்டு தானே. கேம் விளையாடுதா? கேம் விளையாட பாத்தீங்க கொசுபத்தி ஸ்டாண்டான்னு கேட்க. கேம் விளையாடுதா? அதை பாத்தீங்க கொசுபத்தி ஸ்டாண்டான்னு கேட்க. அவங்கள இது வந்து அந்த கேம் தெரியுதா? காட்டு.
இது உள்ள அந்த உங்களுக்கு தெரியுதான்னு தெரியாது. இது உள்ள எல்லாம் இப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. திமிரு பிடிச்சவன்ல பேன் இல்ல, அது பேன் வந்துருமா இதுக்குள்ள அடி? இதுக்குள்ள இதெல்லாம் பேன் எடுக்க உள்ளது. வேற என்ன இருக்குங்க? பர்ஸா? அது மத்தபடி இதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வைத்தது. இது தண்ணி 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 சவர் தானே, பைப்புல மட்டும் இல்ல வீட்டுல. அது வேற எல்லாம் அவன் அதுக்குள்ள வாங்கி இருந்துச்சுல. என்னதோ எனக்கு வாங்கணும். ஸ்மார்ட் வாட்சா? ஆமா, இங்க பாருங்க பென்னு ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் இருக்கு. காலம் மாதிரி வச்சுக்கவில்லா. பெண்ணு வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. இதெல்லாம் மொக்க டென்னிஸ் உடஞ்சு தெரிக்கும். இது என்னது? புசு புசுன்னு இருக்கு. 40 ரூபாய் டென்னிஸ் பால். இதை வச்சு எப்படி தைப்பாவ? ஓ சரி சரி. இது ஸ்பின்னர். ஸ்பின்னர் அது மொத்த பால் துள்ளு வந்து. இது துள்ளு வந்து ரப்பர் வந்து. இது நம்ம சின்ன வயசுல இதை விரும்பி வாங்கியிருப்போம். துள்ளு வந்து நான்லாம் எனக்கு இது நல்லா பிடிக்கும். துள்ளி பிறக்குங்க இந்த துள்ளு வந்து. இது என்னது? கிஃப்ட் பாக்ஸ். நல்லா பிடிக்கும்டா. இது வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது வாங்கிட்டு வா, கிஃப்ட் கொடுக்கலாம். ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு. இதுல நீ எழுதி கொடுக்கணும். எழுதி இதுக்குள்ள போடணும். புரிஞ்சா? இப்ப நீ இன்னைக்கு காலையில எனக்கு குட் மார்னிங் சொல்லணும், இன்னைக்கு எனக்கு 100 கிஸ் தரணும், வாழங்க அப்படின்னு எழுதி கொடு. அந்த மாதிரி இவன மாதிரி உள்ள லவ்வர் மாதிரி வாங்க. நானும் எதுவுமே வாங்குறது இல்ல கடைசி வரைக்கும். இவனை இப்படிதான் சும்மா வருவானே, பொண்ணை வாங்கவே மாட்டானே. பின்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் வர கடையில இவனை வந்து பார்த்தா என்ன வாங்கானே. இது என்னது? இல்ல இது என்னது? இது என்னதுங்க? முதுகு சொரியறதுக்கா? முதுகு சொரியதாம்ல. முதுகு சொரியறது. ஓஹோ, முதுகு சொரியக்கு எல்லாத்தையும் மிக்ஸில வந்தாச்சா? லேண்டனாடா. பழைய ரேடியோல லேண்டன். கேம் விளையாடியதா? தாயம். தாயம் விளையாடியது இல்ல அது. தாயம் தானே. பென் டிரைவ். தாயம்டா. பென் டிரைவ்ல கார்ட்ரேட்டர். பென் டிரைவ்ல லைட் ப்ரோ. கார்ட்ரேட்டர். இது அப்படியே குத்துனா பின்னாடி லைட் எரியும். அது கார்ட்ரேட்டர்ல எரியும். ஸ்பூன் டிஃபரண்டான ஸ்பூன்லாம் இருக்கு. இதுதான் சகுனி வந்து போட்டு தள்ளுவாரு எல்லாரும். இது என்னது? கடிச்சேரி வாங்க மாட்டாங்க. 4 கிஃப்ட் வாங்கி விடு. நீ உருட்டுமா? நீ உருட்டுமா? வழி விடல, வாங்கியெல்லாம் வாங்கட்டு. கடை கடையா இதே வேலை இருக்கு. எந்த கடையில வரட்டு விடியா வந்துருக்காது. ரேஸ்காரா? தலைவனில இது குர்குரி லேசு. வேற எங்க ஸ்லைடு ஆளு வாங்கி விடு. ஸ்லைடு நிறைய கடை இருக்குல்ல, பாருங்க. ஸ்லைட் எல்லாம் பாருங்க. ஸ்லைடு வாங்கி விடுங்க ஆளுக்கு. அதாவது புண்ணியம் கிடைக்குது. வீட்டுக்கே வாங்கலாம். வீட்டுக்கு வாங்கிட்டு போனா வீட்டுல கொண்டாடுவாங்க. ஸ்லைடு வாங்கிட்டு வந்திருக்கான். இல்லையா பாத்துட்டு கார் வேணுமா உனக்கு? பொம்மை கார் வேணுமாங்க? அது இங்க எல்லாம் கிடைக்காது. இங்க பொம்மை கார் தான் கிடைக்கும். இல்ல இல்ல இப்ப பாக்குறது அதுக்குதான் சாம்பிள் கிடையாது. வேணும்னாதான் கிடைக்கும், இல்லன்னா கிடைக்காது. சீப் இருக்கு. சீப் வேணும்னா சீப் வாங்கிக்கலாம். ஒரு சீப் வேணும். சீப் எவ்வளவு இருக்கு? இங்க 5 ரூபா. நார்மல் 5 ரூபா. இங்க எவ்வளவு இருக்கு? இங்க 10 ரூபா. நம்ம பனானா ஸ்லைடு தட்டு வருவாங்க. பனானா ஸ்லைடு
ஆமா அவன் ஒரு சீன் மாரி கட்டுறீங்க. என்ன இருக்கு இதுல ஸ்டீல் என்ன இருக்கு நீங்க தேர்ந்த கார். நான் போய் பனானா ஸ்லைடு போயிட்டாரு. பனானா ஸ்லைடு இருக்கா? பனானா ஸ்லைடு. பனானா கிளிப்பு. பனானா கிளிப்பு. ஃபைனலி நம்ம தேடி வந்த பனானா கிளிப் கிடைச்சிட்டு. இது பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் ஃபுல்லா ஜம்பலாம். தேன் நெல்லிக்காய் எவ்வளோ? தேன் நெல்லி 100 ரூபா. தேன் நெல்லிக்காய் வந்து 100 ரூபா. மீதி எல்லாமே 50 ரூபா. இது என்ன பேரக்காயா? அந்த கார் அதுக்குள்ள வந்த இது வேற கார்ல. அது நீ பொம்மை கடையில வரும். 6ஆம் தேதி பார்க்க போனோம். பைக்கு R15 MT அப்படின்னு இருந்ததுன்னா கூட வாங்கலாம். மாட்டு வண்டி இருக்குல்ல, மாட்டு வண்டி டிராக்டர்ல மாட்டு வண்டி சூப்பரா இருக்கு. ஒரு சேல் 10 ரூபால அங்க இதுலயும் பார்கெயின் பண்ணுவாங்க போல இருக்கு. ஒன்லி 10 லேடிஸ். அதாவது பவர் ஆஃப் லேடிஸ் தான் அது வரும். பார்கெயின் பண்ணி போற பென்சில், கலர் பென்சில். இது முன்னாடி நம்ம மாத்தி மாத்தி போட்ட மாத்தி அது இப்போ இருக்காது. கீச்செயின்லாம் இருக்கு நல்லா. ஆனா என்ன கீச்செயின்ஸ் ஸ்பூனு இல்ல அதுதான் இதே மாதிரி நம்ம கொடைக்கானல்ல ஐ லவ் கொடைக்கானலா இதே மாதிரி ஏதாவது ஒரு கடையில இருக்கும்ல. இப்படிதான் இருக்கா எங்க ஐ லவ் குற்றாலம் அந்த மாதிரி தான் இருக்கா? அவரு கஸ்டமர்ல இல்ல குற்றாலம் ஐ லவ் குற்றாலம் கையாடி இழுத்து பிடிச்சிக்குது. கொள்ளாங்க 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 கொள்ளாங்கலாம் இதுக்கு தெரியுமாங்க சின்ன பிள்ளைகளுக்கு வாயில வச்சு சொப்பாக்கா. உண்மையில அதான் உண்மையில குழந்தைங்க உள்ளதா அது? அவங்களுக்கே தெரியல. அது கலாய்க்கிறதுனாடா இல்ல உண்மையிலே தானா இருக்கலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா நாங்க குற்றாலத்துல இருந்து கிளம்பிட்டோம். இங்க வந்து குளிக்கலாம் இல்ல, ஏன்னா எல்லா இடத்தையும் குளிச்சனால இங்கேயே வந்து சும்மா பார்த்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இனி வந்து சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு இனி அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். 2 days ட்ரிப்பு அப்படியே ஃபினிஷ் ஆகும் குற்றாலத்துக்கு. ஐந்தருவி மட்டும் லைட்டாவே பார்த்துட்டு போலான்னு ஒரு சின்ன பிளான் இருக்கு. ஐந்தருவியும் போயிட்டு மொத்தமா எவ்வளோ ரூபா ஆச்சு அந்த மாதிரி எல்லாமே சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம். இங்கேயும் கடை இருக்கு. இங்க வந்து பெரிய பெரிய பொம்மை இதெல்லாம் எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கும். இந்த பெரிய வீட்டுல ஆல்ரெடி ஒண்ணு கிடக்கு, இருந்தாலும் இன்னொன்னு வாங்கி போடணும். நீங்க லெஃப்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஜங்ஷன் வருங்க. அந்த ஜங்ஷன்ல இருந்து திரும்பவும் ஒரு லெஃப்ட் போகணும். இதுலயே உங்களுக்கு போட்டிருக்கோம் மேப்ல. ஐந்தருவிக்கு போற வழி. மெயின் அருவிக்கு தான் போயிட்டு வரோம். இப்ப நம்ம ஐந்தருவிக்கு போறோம். இங்க எங்க ஹோட்டல் இருக்கு? செங்கோட்டை போற வழி இது. இங்க ஒரு நெகட்டிவ் என்னன்னா எல்லா இடமும் என்ட்ரி ஃபீஸ். எல்லா இடமும் பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் தான் என்ட்ரி ஃபீஸ். கார் உள்ள போமா ப்ரோ? அங்க எண்ட் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் போமா? கார் அங்க லாஸ்ட் வரைக்கும் போமா? ஓகே. இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அது எல்லாமே தவிர்க்கணும்னு எல்லா இடத்தையும் தான் வச்சிருக்காங்க. வச்சுட்டு எல்லா இடமும் ஒரே பிரச்சனை தான். 50 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கொடுக்கணும் கண்டிப்பா கார்ல வந்தா. இதுலயே எழுதி ஒட்டி இருக்கு. பைக்கு மட்டும் 20 ரூபா, காருக்கு 50. பார்க் இருக்கா? இதெல்லாம் இருக்கா இங்க? பார்க் இருக்கு. அமேசிங் பார்க், தெர்லிங் பார்க் என்னன்னு தெரியல. அங்க போய் பார்ப்போம் இதெல்லாம் இருக்கா இல்ல சும்மா வச்சிருக்கா. ஃபைனலி ஐந்தருவிக்கும் ரீச் ஆயிட்டோம். இங்கேயும் நிறைய கடை எல்லாம் இருக்கு. அதுல அங்க வந்து பார்க்கிங் ரோடு இங்க வந்து நனல்ல பார்க் பண்ணிட்டு அங்க போனோம் நினைக்கிறேன். மேல நடந்த இடத்துல பார்க்கிங் ஃபேமிலியோட கும்பல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆயில் மசாஜ் கேக்கானே. நீ இந்த வண்டி இப்ப போகும் போல இந்த ஷிஃப்ட் இப்ப போவோம். இதுல விடு. அதான் போகுது பாருல. போட்டு அது போட்டு நம்ம அடுத்து வரலாம். போட்டு போறானா? இப்ப எங்க ரீச் ஆயிட்டோம்னா ஐந்தருவி ரீச் ஆயிட்டோம். எங்க இருக்கு?
ஆமா, நம்ம ஊர்ல உள்ள போர்டு இங்க இருக்குங்க. கன்னியாகுமரி சித்தரால் ஜெயின் டெம்பிள் அது இங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா, காசி விஸ்வநாதர் டெம்பிள் தென்காசி, அடுத்தது கன்னியாகுமரியில உள்ள சிதறால் கோயில், அடுத்து நாகப்பட்டினத்துல உள்ள வேளாங்கண்ணி, அது சென்னை வேளாங்கண்ணி, அது எல்லாமே இருக்கு. இது எங்க வச்சிருக்கு? நம்ம ஊர்ல கூட இது வைக்க மாட்டானுல, நம்ம ஊர்ல கூட வைக்க மாட்டானுல. ஆனா போட்டிருக்கு அருவிக்கு செல்லும் வழின்னு. அப்ப அது இது எங்க போனோன்னே தெரியல. செல்லும் வழி என்னத்துக்கு செல்லும் வழின்னு பாருல அது. இதான். அப்ப அங்கே கொஞ்சம் நிக்காத. நம்ம போவோம். போய் பார்ப்போம். அருவிக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்கு. அங்கேயே நிறைய வரா. பாப்பா, அருவிக்கு செல்லும் வழி. வெயில்ல எப்படி ஷேடோ தெரியாது. தெரியுது. 5 இடத்துல விழுந்து வருமா பாப்போம். 5 இடத்துல இருந்து வருதா இல்ல ஒரே இடத்துல விழுந்து வருதா? நடந்து போறோம். இந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காடு, மலைய ஒட்டி அப்படியே இருக்கு. இந்த இடம் பாருங்க, சூப்பரா இருக்கு. ஃபுல்லா பதறமா இருக்கு. இதுதாங்க 5 அருவியா? 5 அருவின்னு சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 1 அங்க, இன்னொன்னு 2, 3, 4 தான் எனக்கு என்ன தெரியுது. கரெக்டா தான் இருக்கு. 1 2 3 4 5. ஓ, அந்த கேப்ல வரதும் 2ஆ? கவுண்ட் பண்ணேன். சரி, 1 2 3 4 5 கரெக்ட் தான். 5 அருவிங்க. 5 தான் 5 வாட்டர் ஃபால். இதுதான் பாத்தீங்கன்னா பனைப்பூ, பனை கூந்தல்ல இருந்து எடுப்பாங்க ஒரு செட்டு. நீர் ஒண்ணு தூக்கிட்டு போகுது. எல்லா இடமும் குரங்குதான். ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்துமே தெரியல, அதனால இங்க வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. டிசப்பாயின்மெண்ட்னா அது அவ்வளவுதான். ஓகே தான், இதுதான் அதோட பிளேஸே. சரி, ஓகேங்க, பாய். இனிமேல் நாங்க மணிமுத்தாருக்கு போக முடிஞ்சா போவோம், போக முடியலன்னா அப்படியே வீட்டுக்கு தான் பார்ப்போம். போக முடிஞ்சுன்னா அதையும் விளாக்ல பதிவு பண்ணுவோம்.